இனிய மாலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்கும் 365 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கிய மற்றும் நலத்திட்டம் ஏப்ரல் 2026. இன்று நாள் 100 100வது நாள். தேதி 11/4/2026 சனிக்கிழமை. நேரம் மாலை 9:02. மாஸ்டர்ஸ், நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிராம்சுகளை அசிஸ்டன்ட் மாஸ்டர் ஸ்ரீ மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்திரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை அனைத்து மாஸ்டர்களுக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இன்று முதல் நிகழ்ச்சியாக, இன்று சனிக்கிழமை நாள் சிறப்பு நிகழ்ச்சி, ஸ்பெஷல் ஈவெண்ட் என்று சொல்லுவார்கள். ஸ்பெஷல் ஈவெண்ட். இன்று நம்மிடம் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி உமா பிரசன்னா மேடம் அவர்கள் சென்னையிலிருந்து உரையாற்றுகிறார்கள். இன்றைய தலைப்பு சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன், தியானத்தின் அறிவியல் என்ற தலைப்பில் அவர்கள் உரையாற்றுகிறார்கள். அடுத்து 2வது நிகழ்ச்சியாக 9:45 மணி அளவில் தியான பயிற்சி மேற்கொள்வோம். அதில் 35 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 10-15 நிமிடங்கள் அமைதியான தியானம். இன்று முதல் நிகழ்ச்சியாக இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஆன்மீக ஞானம் பகிர்தலுக்கு செல்வோம். சீனியர் மாஸ்டர் திருமதி உமா பிரசன்னா மேடமை பற்றி ஒரு சிறிய குறிப்பு கூற விழுகிறேன். நண்பர்களே, அவர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள். சீனியர் மாஸ்டர் திருமதி உமா பிரசன்னா மேடம் அவர்கள் 2008 பிரமிடு தியான இயக்கத்திற்கு ஒரு வருகை புரிந்தார்கள். ஸோ இந்த கடந்த ஒரு 18-19 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் இந்த தியான பயிற்சிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். 2009 தியான தமிழகம், தற்போது தியான பிரபஞ்சமாக வளம் வந்து கொண்டிருக்கும் பிரமிட் 2 மாத பத்திரிகையில் இடம்பெறும் கட்டுரைகளை தெலுங்கிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்து வருகின்றார். அதனைத் தொடர்ந்து 2013 முதல் இன்று வரையில் 35க்கும் மேற்பட்ட நமது பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜி அவர்களின் புத்தகங்களை சிறப்பாக மொழிபெயர்த்துள்ளார்கள். கடந்த 17-18 ஆண்டுகளாக தொடர்ந்த இந்த மொழிபெயர்ப்பு பயணம் அவர்களுக்குள் மிகுந்த ஆன்மீக நிறைவை உண்டாக்கியுள்ளது. அவர்கள் பல தியான யக்னங்களில் பங்கு பெற்று தியான சேவைகள் செய்து வருகிறார்கள். ஆன்மீக சொற்பொழிவுகள் மிகச்சிறந்த முறையில் உரையாற்றி வருகிறார்கள். அவர்களை நான் இப்பொழுது பணிவுடன் இன்றைய தலைப்பில், அதாவது தியானத்தின் அறிவியல், சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் என்ற தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருமாறு பணிவுடன் அழைக்கிறேன். மாலை வணக்கம் மேடம். குட் ஈவினிங் மேடம். ஓவர் டு யூ மேடம். தேங்க்யூ மேடம். மாலை வணக்கம் சார். மாலை வணக்கம் மாஸ்டர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று தியான அறிவியல், சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் பற்றி தெரிந்து கொள்ளலாம். சரியான தியானத்தை தேர்ந்தெடுத்து அதனை முறையாக பயின்று தினமும் பயிற்சி செய்து வந்தால், இடைவிடாமல் முழு ஈடுபாடோடு ஸ்ரத்தையோடு அந்த தியானத்தை பயிற்சி செய்து வந்தால், யாராகிலும் அந்த தியானத்தின் இறுதியில் அதனுடைய முழுமையான பலனை அடைய பெறுவார்கள். முதல்ல தியானம் என்றால் என்ன, அதன் இலக்கு என்ன என்பதை பார்க்கலாம். சித்த விருத்த நிரோதக, அதாவது மனதின் எண்ணங்கள் இல்லாத நிலை. மனதில் எண்ண ஓட்டங்களை அமைதிப்படுத்தி கட்டுப்படுத்துவதே உண்மையான தியானம் என்று உரைக்கின்றார் பதஞ்சலி மகரிஷி யோக சூத்திரத்தில். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பே ஆலயம் என்று மானுட உடம்பின் மகத்தான அந்த செல்வத்தை மனித மனதில் பதிய வைத்த ஆசான் திருமூலர்.
உள்ளத்தில் உறையும் இறைவனை காணாது வெளியில் தேடி அலைந்து திரியும் மனிதர்களை மூடர்கள் என்று ஏசுகிறார் திருமூலர். மனித உடலில் நன்மை தீமை இவ்விரண்டையும் சேர்த்தே இயற்கை அன்னை படைத்துள்ளார். இந்த மனித உடலில் எதற்காக தீமை படைத்துள்ளார்? என்ன காரணம்? நெல்லில் உள்ள உமியை அகற்றினால் அல்லது நீக்கினால் முளைக்காது. கேடான உமியை அகற்றினால் அரிசி முளைக்காது. அதுபோல மனித உடலில் கேடான மும்மலங்கள் எனும் உமியை அகற்றி மலமற்ற ஒளி உடம்பை ஜோதி உடம்பு உண்டாகும் பொழுது அங்கு பிறப்பு இறப்பு என்பது இருக்காது. மும்மலங்கள் என்பது ஆணவம், கன்மம், மாயை. இந்த மும்மலங்கள் ஞானம் ஒன்றினால் மட்டுமே அதை நீக்க இயலும். அப்பொழுதுதான் உண்மை தத்துவமான சத்திய தரிசனத்தை, பரம்பொருளை அடையலாம். இந்த தியானம் எதற்காக உருவாக்கப்பட்டது? நம்முடைய சித்தர்கள் எதற்காக நமக்கு இத்தகையான பொக்கிஷத்தை அளித்துள்ளார்கள்? தியானம் எதற்காக படைக்கப்பட்டது? தியானம் தியானத்திற்காகவே படைக்கப்பட்டதே தவிர வேறு எதற்காகவும் அல்ல. தியானம் நம்முடைய விழிப்புணர்வை, நம்முடைய மனத்தெளிவை, நம்முடைய சுயத்தை அறிமுகப்படுத்தும். அந்த தூய விழிப்புணர்வை நாம் ஒவ்வொரு கணமும் அந்த விழிப்புணர்விலேயே நாம் வாழலாம். அதற்கு தியானம் அவசியம். நம்முடைய சுயம் என்ன? ஆல் தட் இஸ், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, நானே கடவுள், அனைத்தும் நானே, நானே அனைத்தும் ஆகிய பரம்பொருள் என்ற நிலையை உணருவதற்காகவே தவிர வேறெதற்காகவும் இல்லை. அதற்கு இந்த உடம்பு மிகவும் முக்கியமானது. இந்த உடலை பேணி காப்பது நம் அனைவரின் கடமை. உடல் இருந்தால்தான் உயிரும் இருக்கும். உடல் இல்லை என்றால் நாம் இறைத்தன்மையை அடைய முடியாது. ஆதலால் இந்த உயிரை மிகவும் பாதுகாப்பாகவும் முறையாகவும் அதனை பாதுகாத்து வர வேண்டும். தியானம் பத்ரிஜி அவர்கள் இந்த புத்தரின் ஆனாபானா சதி தியானத்தை இவ்வுலகிற்கு வழங்கினார். ஆனா என்றால் உள்ளிழுக்கும் மூச்சு, அபானா என்றால் வெளிவிடும் மூச்சு, சதி என்றால் அதனுடன் இணைந்து இருப்பது. இது ஒரு ராஜயோக தியானம் என்கிறார். இது ஒரு சுகமய பிராணாயாமம். தியானம் என்பது தியானம் இது நம்முடைய விஷயங்கள்
நம் மனதில் விஷயங்கள் இல்லாத நிலை. அந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் தியானம் அவசியம். அதற்கு ஒரு சரியான எளிய தியானம் அவசியம். தியான மார்க்கத்தின் வாயிலாகத்தான் தியான நிலையை அடைய முடியும். இந்த தியான மார்க்கம், அந்த தியான மார்க்கத்தின் எளிய வழி ஆனாபானசதி தியானம் ஒன்றே மிகவும் சிறந்த ஒரு அற்புதமான ஒரு தியானம். நாம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணிக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு வாகனம், தொலைதூரத்திற்கு பயணிக்க வேண்டும் என்றால் ஒரு வாகனம் தேவைப்படுகிறது. உதாரணமாக சென்னையிலிருந்து பெங்களூருக்கு செல்ல வேண்டும் என்றால் கார், பஸ் அல்லது ட்ரெயின் போன்ற வாகனங்களை பயன்படுத்தி நம்முடைய சேர வேண்டிய இடத்தை அடைவோம். அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் என்றால் பிளைட் பயன்படுத்தி நாம செல்வோம். அண்டார்டிகா கடல் பயணத்தை கடக்க வேண்டும் என்றால் கப்பல் வாயிலாக செல்வோம். இப்படியாக அவரவர் தேவைக்கு ஏற்ப அவர்கள் ஒரு வாகனத்தை, அந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். இந்த ஆத்மா இந்த பூமியில் பிறப்பு எடுத்ததற்கான முக்கிய காரணம் இறைநிலையை அடைவதற்கு. அந்த இறைநிலை அடையாமல் இருந்தால் அந்த ஆன்மா அடுத்தடுத்து பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் சுழன்று கொண்டே இருக்கும். இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தை நிறுத்த வேண்டும் என்றால் இந்த ஆன்மா உன்னத நிலையை அடைய வேண்டும். அதற்கு தியானம் அவசியமாகிறது. தியானம் என்பது நம்முடைய புரிதலை நம்மை உயர்நிலைக்கு கொண்டு செல்லும். இந்த ஆனாபானசதி தியானம் எவ்வாறு செய்வது? முதல்ல ஸ்திர சுக ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இரு கை விரல்களையும் கோர்த்து கொள்ளுங்கள். கண்களை மூடி உங்களுடைய இயல்பான இயற்கையான சுவாசத்தை, அதாவது மூக்கின் துவாரங்கள், இரு துவாரங்களுக்கு இடையில் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். இது ஒரு விட்னஸா, ஒரு ஃபோக்கஸா அந்த கவனம் நம்முடைய அந்த சுவாசத்தின் மீது இருக்க வேண்டும். சாதாரண காற்று என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிராண காற்றில் எத்தனையோ பிரபஞ்சத்தின் முழு ரகசியமும் அடங்கியுள்ளது. இந்த உடல் ஒரு சிறிய பிரபஞ்சம். இதுல இந்த காற்றுல ஆக்சிஜன், நைட்ரஜன் எல்லாமே இருக்கு. நாம காண்கின்ற இந்த பௌதீக உடல் ஒரு பெரிய அற்புதமான படைப்பு.
இதில் நிகழும் செயல்கள் நம்முடைய அறிவிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. நாம இந்த சுவாசத்தின் மீது கவனத்தை வைக்க வைக்க நம்முடைய சுவாசம் முதலில் நாபியிலிருந்து அந்த சுவாசம் உள்ளே சென்று வெளியே வரும். இன்னும் நல்ல தியானம் செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணங்கள் குறையும். அந்த சுவாசம் என்பது இன்னும் கொஞ்சம் மேல இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய தியான சக்தி, அந்த நம்முடைய கவனம் அந்த சுவாசத்தின் மீது லயிக்கும் பொழுது அந்த சுவாச காற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே நம்முடைய இரு புருவ மத்தியில் நின்று விடுகிறது. தியானத்தில் நமக்கு வலிகள் ஏற்படும். உடல் அசைதல் மற்றும் தலைபாரம் போன்ற அனுபவங்கள் வரும். இதனை ஆதி சங்கராச்சாரியார் திதிக்ஷா என்று குறிப்பிடுகிறார். இது ஏனென்றால் நாம் தியானம் செய்ய செய்ய நம்முடைய முழு கவனம் சுவாசத்தின் மீது லயித்திருக்கும் பொழுது நமக்குள் நம் மனதில் சப்கான்சியஸில் போடப்பட்டிருக்கும் முற்பிறவியின் விஷயங்கள், இப்பிறவியில் சேகரித்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக விலகும். பில்லியன் கணக்கில் நம்முடைய மனதில் எண்ணங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மைண்ட் எங்க இருக்கு? தலையில இருக்கு. இந்த தலையில இருக்கிறதுனால தலை என்ன ஆகுது? தலை கனமாகிவிட்டது. இந்த தலை கனம் நீங்க வேண்டும் என்றால் அந்த தலையில் இருக்கும் பாரத்தை இறக்கிவிட வேண்டும். நாம தியானம் செய்யும் பொழுது நல்ல ஒரு அமைதி நிலையை எப்பொழுதெல்லாம் அடைகின்றோமோ அப்பொழுதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் ஆற்றல் நம்முடைய பிரம்ம எந்திரத்தின் வாயிலாக நம் உடலுக்குள் வந்து சேருகிறது. இப்படி லட்சக்கணக்கான எண்ணங்கள் ஒவ்வொன்றாக அந்த தியானத்தின் வாயிலாக வெளியேறும். இன்று நீங்கள் தியானம் செய்யும் பொழுது 10 எண்ணங்கள், 10 விஷயங்கள், 10 ஆலோசனைகள் உங்களை விட்டு குறைந்தால், உங்கள் மனதிலிருந்து குறைந்தால், அந்த 10 அளவிற்கான இடம் அங்கு கேப் இருக்கும். அந்த கேப்பில் இந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து நிரம்பும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் தியானம் செய்தால் ஒரு 20 எண்ணங்கள் குறையும். அங்கு இன்னும் கொஞ்சம் கேப் வளரும். அந்த கேப் முழுவதும் பிரபஞ்ச ஆற்றல் நிரம்பும். இப்படியாக எத்தனை எண்ணங்கள் குறைகின்றதோ அந்த அளவிற்கு எனர்ஜி அங்கு வந்து நிரம்பிக் கொண்டே இருக்கும். இது ஒரே நாளில் சாத்தியமா என்று கேட்டால் இல்லை. நாம் தியானம் செய்யும் பொழுது மனம், உடல் எந்த செயல்கள் இல்லாமல் அமைதி நிலையில் இருப்போம். புதிய விஷயங்களை ஏற்காமல் இருக்கின்ற விஷயங்களை வெளியே, தேவையற்ற விஷயங்களை வெளியே அனுப்பிவிடும்.
இப்படி படிப்படியாக இந்த தியான சக்தியின் வாயிலாக இந்த எண்ணங்கள் குறையத் தொடங்கும். இவ்வாறு குறையத் தொடங்கும் பொழுது நமக்குள் ஆற்றல் நிரம்பும். ஒரு முழுமையாக எண்ணங்கள் முழுமையாக தீரும் பொழுது எண்ணங்கள் அற்ற நிலையில் அதிகப்படியான ஆற்றல் முழுமையாக நிரம்பியிருக்கும். இதனை சூன்ய நிலை, அந்த காலியான இடத்திற்கு வெற்றிட நிலை என்று சொல்வோம். அந்த சமயத்தில் நம் உடலில் உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினி சக்தி விழிப்படையச் செய்யும், விழித்திடும். குண்டலினி சக்தி என்பது ஒரு மகா சக்தி. இன்னும் தியானம் செய்ய செய்ய சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகும். இப்படி ஆக்டிவேட் ஆகும் பொழுது தியானத்தில் வந்த வழிகள் எல்லாம் முழுமையாக நீங்கும். மூன்றாம் கண் விழிப்படையும். இன்னும் தியானம் செய்தால் ஆஸ்ட்ரல் டிராவல் நடைபெறும். சூட்சும பயணங்கள் மேற்கொள்வார். இப்படி தியானத்தினால் பல பல போனஸ் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் எப்படி? நம்முடைய இந்த தியான மார்க்கத்தின் வாயிலாக பயணிக்கும் பொழுது நாம் இறுதியாக சென்று அடையும் இலக்கு என்ன? தியான ஸ்திதி. தியான ஸ்திதி என்பது ஆல் தட் இஸ் என்ற நிலை, நான் அற்ற நிலை. இந்த மிஸ்டர் நான் என்னும் அகந்தை ஆணவம் கொண்ட அந்த நான் எப்பொழுது நம்மை விட்டு நீங்கி தூய விழிப்புணர்வை அடைகின்றோமோ அதுவே நம்முடைய உன்னதமான உயர்ந்த நிலை ஆகும். அந்த நிலை அடையும் வரை வழியில நமக்கு கிடைக்கிற போனஸ் பரிசுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பரிசு. என்னென்ன பரிசு? உடல் ஆரோக்கியம், மனம் அமைதியடைதல், ஆழ்ந்த மௌனம், எதிலுமே பற்றற்ற நிலை. இப்படி ஒவ்வொன்றாக போனஸ் மேல போனஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம போகிற வழியில. ஆனா நாம என்ன பண்றோம்? இதெல்லாம் விடுத்துட்டு ஒரு சங்கல்ப சக்தி வச்சுக்கிறோம். எனக்கு உடல் நலம் மேன்மை அடையணும், அதற்காக ஒரு சங்கல்பம். எனக்கு இந்த பிரச்சனை தீரணும், அதற்காக ஒரு சங்கல்பம் செஞ்சு அதே இடத்துல இருப்போம். நீங்க அந்த வழியில நேரா சரியா பயணிச்சுக்கிட்டே போனீங்களன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும். இதற்காக எந்த கஷ்டமும் பட தேவையில்லை, அங்கேயே நிக்க தேவையில்லை. நம்முடைய இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நமக்கு அந்தந்த ஸ்டேஷன் வரும்போது அந்தந்த காட்சிகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த தியானத்தில் வரும் அனுபவங்கள் எல்லாம் நாம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணிக்கும் பொழுது நாம் காணக்கூடிய காட்சிகள், நம் வழியில் எத்தனையோ காட்சிகளை பார்ப்போம். நாம் பேருந்தில் செல்கின்றோம், அப்பொழுது அந்த பேருந்தில் செல்லும் பொழுது வழியில் வரும் காட்சிகளை, மரம், செடி, கொடி, மலைகள், இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டே செல்வோம்.
அதை போலத்தான் இந்த தியான அனுபவங்களும். தியான நிலையை அடையும் பொழுது இந்த வழியில் வரக்கூடிய ஒரு அனுபவங்கள். அதற்காக நாம் அங்கேயே நின்று விடக்கூடாது. எனக்கு தேர்ட் ஐ ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்ட்டு சங்கல்பம் செஞ்சுக்கிட்டு தியானம் பண்றது. சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகணும், சக்ராஸின் மீது நம்முடைய கவனத்தை வைத்து உடல் உபாதைகளை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாம் நினைத்து அந்த சங்கல்ப சக்தி சங்கல்பம் மேற்கொண்டு நாம் செய்கின்றது எல்லாம் தியானம் கிடையாது. தியானம் என்பது தியானத்திற்காகவே. தியானம் என்பது தியான ஸ்திதியை அடைவதற்காகவே. தியான ஸ்திதி என்பது பரமாத்ம நிலையை. ஒவ்வொரு ஆத்மாவும் அம்ச ஆத்மாக்கள் அனைத்தும் பரமாத்மாவாக பரம்பொருளில் லயிப்பதே அதனுடைய இறுதி இலக்கு. அதுவல்லாது வேறெதுவும் இலக்கு கிடையாது. நாம் அங்கேயே இருப்போம். தியானம் பத்ரிஜி அவர்கள் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துள்ளார், ஒரு பெரிய வஜ்ரத்தை கொடுத்துள்ளார், பிரம்மாஸ்திரத்தை கொடுத்துள்ளார். உங்களிடம் ஒரு வஜ்ரத்தை கொடுக்கறாங்க, அந்த வஜ்ரத்தை நீங்க என்ன பண்ணணும்? நம்ம டேபிள்ல ஒரு பேப்பர் பறக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டா யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு வெயிட்டா அதை யூஸ் பண்ணிக்கிறோம். வஜ்ரத்தினுடைய வேல்யூ நம்ம அத புரிஞ்சுக்கணும். ஒரு கல் கிடையாது, அது வஜ்ரம். எத்தனையோ ஆய்வுகளை மேற்கொண்டு இரவும் பகலும் அயராமல் உழைத்து இந்த பூ உலகிற்கு அற்புதமான தியானத்தை, உன்னதமான ராஜயோக தியானத்தை நமக்கெல்லாம் அளித்துள்ளார். அந்த தியானத்தை உபயோகித்து நாம் ஒவ்வொருவரும் இந்த பிறவி பயனை அடைய வேண்டும். இன்னும் கர்மாக்களை சேர்த்துக் கொள்ளக்கூடாது. ஜனன மரண சக்கரத்தில் இருந்து விடுபடக்கூடிய ஒரே மார்க்கம் இந்த தியான மார்க்கம். இந்த தியானம் நாம சரியாதான் செய்யறோமா? நாம யார்கிட்ட போய் கேட்கறது? நாம இந்த தியானம் சரியா பண்றோமா, நம்முடைய மார்க்கம் சரியா என்று எப்படி செக் பண்றது? இதற்கு ஓஷோ அவர்கள் பதில் அளிக்கிறார். நீங்கள் சரியான தியானத்தை சரியான முறையில் செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் கவனிப்பீர்கள். உங்களுக்குள் இருக்கும் ரிவெஞ்ச் குறைந்துவிடும், மறைந்துவிடும். கோபம் நீங்கிவிடும். அமைதி பெருகும். எங்க போனாலும் ஒரு இடத்துல அழகா உட்கார்ந்துக்கிறீங்களன்னா நீங்க நல்ல தியானம் செய்றீங்கன்னு அர்த்தம். சரியான முறையில சரியான வழியில பயணிக்கின்றீர்கள் என்று அர்த்தம். எங்கோ செல்கிறீர்கள், அங்க போனாலும் சும்மா அழகா உட்கார்ந்துக்கிறீங்க.
உட்கார்ந்துட்டு கண்களை மூடி தியானம் செய்யணும்னு உங்களுக்கு தோணும். தியான முதிரையில அமர்ந்து கொள்வீர்கள். உங்களுக்குள்ள அன்பு என்பது முன்பை விட இப்போ அதிகமா உண்டாகி இருக்கா? இரக்கம், பிற உயிர்களை தன் உயிர் போல் நேசிக்கும் பண்பு, அடக்கம், அமைதி, மௌனம் இவையெல்லாம் வளர்ந்து இருக்கின்றதா? ஒவ்வொரு நாளும் தினசரி உங்கள் வாழ்க்கையில் விழிப்போடு இருக்கின்றீர்களா? நிகழ்காலத்தில் நீங்கள் வாழ்கின்றீர்களா? நிகழ்கால வாழ்க்கையே வாழ்க்கை. அப்படி என்றால் நீங்கள் சரியான மார்க்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். 100% நீங்கள் தியான சாதனையை ஒழுங்காக சரியாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அர்த்தம் என்று சொல்கிறார் ஓஷோ அவர்கள். தியானம் என்பது எண்ணங்கள் இல்லாத நிலை. மனதில் எந்த ஒரு விஷயங்களும் இல்லாத நிலை. இந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு 3 மணி நேர தியானம் செய்ய வேண்டும். ஒரே அடியாக 3 மணி நேரம் தியானம் செய்ய முடியாது என்று நினைப்பவர்கள் காலை 1 மணி நேரம், இரவு படுக்கும் பொழுது 1 மணி நேரம், இடைப்பட்ட நேரத்தில் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் 10 நிமிடங்கள், 15 நிமிடங்கள், 20 நிமிடங்கள் என்று கூட்டிக் கொண்டே அந்த 3 மணி நேரத்தை நாம் தியானத்திற்காக செலவழிக்க வேண்டும். நிறைய ஆன்மீகமான நம்முடைய ஆத்மாவை தட்டி எழுப்பும் உயர்ந்த உன்னத கிரந்தங்களை, புத்தகங்களை வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். சத்சங்கங்களை நாம் தினமும் அங்கு சென்று அங்கு குருமார்களுடைய, ஞானிகளுடைய அந்த சுய அனுபவ ஞானத்தை நாமும் பெற வேண்டும். இவையெல்லாம் செய்யும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் பிறப்பெடுத்துக் கொண்டே இருப்போம். புதிய பிறப்பு. எல்லாமே புதுசா இருக்கும். இப்ப நீங்க ஒரு புத்தகத்தை வாசிக்கிறீங்கன்னா நல்லா தியானம் செஞ்சுட்டு மறுநாள் நீங்க அதே புத்தகத்தை படிச்சீங்களன்னா ஒரு புதுசாவே இருக்கும். அதுதான் தியானத்தினுடைய மகிமை. புனித நீராடல். இந்த புனித நீராடல் எப்படி உடலுக்கு புத்துணர்ச்சி தருகின்றதோ அதை போன்று இந்த ஆன்மா ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சத்தில் இருக்கும் அந்த பிரபஞ்ச ஆற்றலை, காஸ்மிக் எனர்ஜியை ஒவ்வொரு நாளும் புத்தகம் வாசித்தல், தியானம் செய்தல், யோகிமார்களின் ஞானங்களை நாம் கேட்டறிதல், நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுதல், ஆற்றல் மிக்க தலங்களுக்கு செல்லுதல்,
ஞானியர்களின் சமாதிகளின் அருகில் இருப்பது, அமாவாசை, பௌர்ணமி, கிரகணங்கள் போன்ற முக்கிய நாட்களில் அதிகமாக தியானத்தை மேற்கொள்ளுதல், இப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து செய்யும் பொழுது நம்முடைய ஆத்மா வளர்ச்சி பெறும். மிலேரப்பா அவர்கள் ஒரே பிறவியில் ஞானம் அடைந்தார். உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஞானம் அடைவார்கள். ஒவ்வொரு மனிதனும் ஞானம் அடைவதே அவனுடைய இலக்கு, அதுவன்றி வேறெதுவும் இல்லை. இந்த வாய்ப்பிற்கு, இந்த நல்ல வாய்ப்பை அளித்த நல்ல உள்ளங்களுக்கும் குருமார்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சினி மாஸ்டர் மேடம், மாஸ்டர் திருமதி உமா பிரசன்னா மேடம் அவர்களே. மேடம், ஒரு சின்ன இன்ட்ராக்ஷனுக்கு போட்டோம் மேடம். மாஸ்டர்ஸ் கிட்ட கேட்கட்டேன் மேடம். கேளுங்க சார். மாஸ்டர்ஸ், இப்போது சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன், தியானத்தின் அறிவியல் என்ற தலைப்பில் மிகச்சிறந்த விளக்கங்களை கொடுத்தார்கள். எல்லோரும் ஒரு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும், பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருக்க வேண்டும் எடுத்து உரைத்தார்கள். கடைசி இறுதியாக கூறும்போது எல்லோருக்குமே ஒரு ஞானம் வரும் என்று சொன்னார்கள். ஒருவரும் 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு தியான பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். மிகச்சிறந்த முறையில் மாஸ்டர் திரு ரவி சார் தேங்க்யூ மேடம் போட்டிருக்காங்க சாட் பாக்ஸ்ல. நன்றி சார். மாஸ்டர்ஸ், இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். உங்களுடைய சந்தேகங்களை மேடமிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சாரும் தேங்க்யூ ஸோ மச் மேடம் சொல்லியிருக்காரு. மிஸ்டர் மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார் ரொம்ப சின்சியரா தியான பயிற்சிகள் செய்து வராரு. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் பேசுங்க, மேடம் கிட்ட கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு லெசனாக அமையும். அதனால் முன்வாருங்கள் மாஸ்டர்ஸ், உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுங்கள், உங்களுடைய எண்ணங்களையும் பகிருங்கள், உங்களுடைய அனுபவங்களையும் தியான அனுபவங்களையும் பகிருங்கள். அடுத்த மற்றவர்களுக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும். மாஸ்டர் திருமதி ஜெயலட்சுமி மேடமும் ஆர்டி தேங்க்யூ மேடம் அண்ட் சார்னு சொல்லியிருக்காங்க. நன்றி மேடம். நன்றி மாஸ்டர். முன்வாருங்கள், நீங்கள் கையை வைத்தனால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், உங்கள் எண்ணங்களை பகிருங்கள். மாஸ்டர் திருமதி விமலா மேடம் பேசுறீங்களா மேடம்? வணக்கம் சார். வணக்கம் மேடம். நமஸ்காரம் மேடம், பேசுங்க மேடம். நமஸ்காரம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நீங்க தியானத்தை பத்தி ரொம்ப விளக்கமா, ரொம்ப அருமையா, பொறுமையா சொன்னீங்க மேடம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ. நன்றி மேம் சார். நன்றி நன்றி மாஸ்டர். தேங்க்ஸ் மேடம். நமது மாஸ்டரும் அனைவருக்கும் தேங்க்யூ மாஸ்டர் ஆல் சொல்லியிருக்காங்க. நன்றி மாஸ்டர். சந்தேகங்களை கேளுங்கள், உங்கள் கருத்துகளையும் கூறுங்கள். மாஸ்டர் திரு ஆர் சிவகுமார் சார் நாமக்கல்ல இருந்து வராங்க. சாருக்கு நான் கொடுக்குறேன். மாலை வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். சார் மாலை வணக்கம் சார். ப்ளீஸ் ப்ரொசீடுங்க சார். சார் மாலை வணக்கம் மேடம். மாலை வணக்கம் மேடம். மாலை வணக்கம் சார். சார் கேக்குதுங்களா? எஸ் சார், ப்ளீஸ் ப்ரொசீட் சார். மாலை வணக்கம் சார். சார் மாலை வணக்கம் சார். எஸ் சார், ப்ளீஸ் ப்ரொசீடுங்க சார். எஸ் சார். மேடம் மாலை வணக்கம் மேடம். மாலை வணக்கம் சார். ஹலோ. பேசுங்க சார். எஸ் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ரொசீட். எஸ் சார், தொடருங்க, பேசுங்க சார். மாஸ்டர் திரு ஆர் சிவகுமார் மேடம் இன்னைக்கு சொன்னது அழகா மிக தெளிவா புரிஞ்சுங்க சார். பொறுமையா சொன்னாங்க. மெடிடேஷனுக்கு அருமையா ஒவ்வொரு விளக்கங்களும் அழகா தெளிவா சொன்னாங்க.
மேல ஆமா இப்ப மெடிடேஷன்ல நம்ம குறையலைங்கம்மா. பல்வேறு சிந்தனைகளை வந்துகிட்டே இருக்குங்கம்மா. இருந்ததோட இப்ப அதிகமா வர ஆரம்பிக்குது. என்னவா இருக்குங்கம்மா? அதெல்லாம் நீங்க பொருட்படுத்தாதீங்க சார். நீங்க அழகா உட்கார்ந்துக்குங்க. அந்த மேடம் வரக்கூடிய அந்த விஷயங்களை சும்மா ஒரு சாட்சியா பார்த்துக்கிட்டு போயிட்டே இருங்க. அத கடந்து போங்க. ஓகேம்மா. உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த சரிங்கம்மா. தியானத்தினுடைய பலன் அது பார்த்துக்கும். ஓகே. அதாவது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சிந்தனை வரும். அப்புறம் அடுத்தது நம்ம தியானத்திலேயே இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த சிந்தனையே அதிகமாகுது மேடம் இருக்க. இதுதான் சார். அது ஏன்னா நாம சாப்பிடக்கூடிய உணவாலையும் நம்முடைய எண்ணங்கள் அதிகமா வரும். மாம்ச உணவு, இந்த பூண்டு, இந்த மாதிரியான உணவுகள் நம்முடைய மனதை அதிக ஆலோசனைகளை உருவாக்கும். இன்னொன்னு, நம்முடைய சுற்றுப்புற சூழல் நம்முடைய ஆற்றலை அப்சர்வ் பண்ணிக்கும். எந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு எனர்ஜிஸ் வரும். ஒரு பொறாமை, ஒரு நெகட்டிவ் பிளேஸ்ல நாம இருக்கும் பொழுது அந்த எனர்ஜி ட்ரைன் ஆகும். இன்னொன்னு, நல்ல தியானம் செய்யணும். நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் தியானம் செய்யணும். தியானம் செய்யறதுக்கு ஒரு நேரம் காலம் அப்படியெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. தியானம்னா என்ன? நம்ம செய்யற வேலைய முழு ஈடுபாடோட செய்யணும். எல்லா வேலை முடிஞ்சிச்சு, நம்ம உட்காரமா, சுவாசத்தின் மேல நாம கவனத்தை செலுத்தினா போதும். சரிங்கம்மா. ஓகே. நன்றி நன்றி தேங்க்யூம்மா சார். தேங்க்யூ சார். நன்றி சார். வெரி தேங்க்யூ சார். சார் ரெகுலரா அட்டன் பண்ணுங்க சார். தியானம் சார் கத்தாலையும் வராங்க, பிரம்மமுத்த சங்கல்பக்கும் வராரு சாரு. அட்டன் பண்ணுங்க சார். நிச்சயமா இம்ப்ரூவ் ஆகும். தாட்ஸை இக்னோர் பண்ணிடுங்க. மேடம் சொன்னது மாதிரி தாட்ஸை இக்னோர் பண்ணிடுங்க. அந்த தாட்ஸை ரெடியூஸ் பண்ண அந்த கேப்ல நம்மளோட காஸ்மிக் எனர்ஜி அதிகமாகும். அது உடலுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும். அது ஸ்லோவா பண்ணிடலாம் சார். ஷூரா இம்ப்ரூவ் பண்ணிடலாம். யூ ஆர் அட்டெண்டிங் வெரி சின்சியர்லி. கிளாஸையும் அட்டன் பண்றீங்க, நீங்க பிரம்மமுத்தா தியானம் முதல் கொண்டு அட்டன் பண்றீங்க. மேடம் சொல்ற மாதிரி ரெகுலரா அட்டன் பண்ணுங்க, தியானம் செய்யுங்க, தியான பயிற்சி மேற்கொள்ளுங்க. நிச்சயமா எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிடும். ஷூரா இம்ப்ரூவ் ஆகும். நன்றி சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். மிகவும் நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். அம்மா நன்றிங்கம்மா. நன்றி சார். ஓகே. அடுத்ததாக மாஸ்டர்ஸ் முன்வாருங்கள். இன்னும் ஒரு மாஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். அதுக்கு பிறகு நம்ம தியான பயிற்சிக்கு செல்லலாம். ஆக்சுவலி இந்த சாட்டர்டேவே நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்கணும். சரி, நம்ம கொஞ்சம் ஆரம்பம்னால நான் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கேன். ஒரு 3 months தான் ஆகுது ஈவினிங் கிளாஸ் ஆரம்பிச்சு. சரி, கொஞ்ச நாள் கழிச்சு இன்ட்ராக்ஷன் வச்சுக்கலான்னு இருக்கேன். மாஸ்டர்ஸ் அப்படி யாரும் முன் வரவில்லை என்றால் நான் தியான பயிற்சிக்கு செல்றேன். மேடம், மாஸ்டர் ரொம்ப நன்றி மேடம். இறுதியாகவும் நான் நன்றி சொல்றேன் மேடம். இப்போ நான் தியான பயிற்சிக்கு போறேன் மேடம். ஒரு 45 minutes. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். நன்றி மேடம். மாஸ்டர்ஸ், இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தில் ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. மாஸ்டர்ஸ், நீங்கள் அனைவரும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அறிந்துவிட்டு மேலும் ஒரு கிளாஸ் தண்ணீரை அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்கண்ணாடியை கைட்டு வைத்து விடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சம்மணமாக ஒரு விரிப்பில் அமரலாம், அல்லது சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை இதுபோல் குறுக்காக கொண்டு, பாதங்களை குறுக்காக கொண்டு, கைகளை விரல்களால் இதுபோல் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம்.
மாஸ்டர்ஸ், இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இன்னும் தயவு செய்து 45 நிமிடங்களுக்கு யாரும் கண்களை திறக்க வேண்டாம். நாம் ஓகே சொல்லும் வரை. மாஸ்டர்ஸ், இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். சிம்பிள் பிரெத், நேச்சுரல் பிரெத், நார்மல் பிரெத், டெண்டர் பிரெத். மென்மையான சுவாசம், இலகுவான சுவாசம், இயற்கையான சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். மனம் 0 தாட்ஸ் நிலையில் இருக்க வேண்டும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது ஒரு 35 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம், அடுத்து கடைசியாக ஒரு 10 நிமிடங்களுக்கு அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன், மௌன தியானம். அந்த 35 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானத்திற்கு அற்புதமான இசையை இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். மாஸ்டர்ஸ், நான் இசையை தொடங்குகிறேன். நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி. தேங்க்யூ.
மாஸ்டர்ஸ், அடுத்த 10 நிமிடங்களுக்கு சைலண்ட் மெடிடேஷன், மௌன தியானம், அமைதியான தியானம்.
மாஸ்டர்ஸ், கடைசி 2 நிமிடங்கள். கடைசி 20 வினாடிகள். ஐந்து, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளின் விரல்களையும் உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை 5 வினாடிகள் உணரவும். 5, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக விலகவும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் கண்களை மெதுவாக மலர்ந்த முகத்துடன் திறக்கவும். நன்றி மாஸ்டர்ஸ். இப்பொழுது நாம் ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். அனைவருக்கும் நன்றி. நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதில்லாமல் உங்கள் நண்பர்கள், சுற்றத்தார்கள் அனைவரையும் இதை பார்க்க சொல்லி, அவர்களையும் அந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி ப்ராபகேட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் அட்டன் பண்ண வேண்டும், பயன்பெற வேண்டும், பங்கு பெற்று பயன்பெற வேண்டும். மாஸ்டர்ஸ், நாளை காலை வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் நடைபெற உள்ளது. உலக ஆரோக்கிய தியான கூட்டம். அதாவது காலை 4 மணியிலிருந்து 7 மணி வரை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு இசையுடன் கூடிய தியானம். அடுத்து ஒரு 1 மணி நேரத்துக்கு, சுமார் 1 மணி நேரத்துக்கு அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். இது ஒரு கூட்டு தியானம். இதில் ரொம்ப நன்றாக இருக்கும். அனைவரும் குழு சேகரிப்பு ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால் நாம் அந்த குழு சேகரிப்பு கூட்டுத்தளத்தில் பங்கு கொண்டால் நல்லா இருக்கும். அதனால் அனைவரும் பங்கு கொண்டுங்க, பங்கு பெற்று பயன்பெறணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக மாஸ்டர்ஸ், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, வேற எந்த நிகழ்ச்சியும் இல்லை. திங்கட்கிழமை எப்பொழுதும் போல் காலை 4 மணிக்கு பிரம்மமுத்தா சங்கல்ப மெடிடேஷன். அடுத்தது கத்தலை 5:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் காலை நிகழ்ச்சிகள். அதில் ஆன்மீக ஞானம் பகுதியில் சீனியர் மாஸ்டர் திருமதி உஷா குமார் தியானத்தினால் ஞானம் என்ற தலைப்பில் 3/4 மணி நேரம் 45 நிமிடங்களுக்கு உரையாற்றுவார்கள். அடுத்ததாக திங்கட்கிழமை மாலை நிகழ்ச்சியில் 7 சக்கராஸ், கர்மாஸ் அண்ட் ரீஇன்கார்னேஷன், 7 சக்கரங்கள், நமது கர்ம வினைகள் மற்றும் மறுபிறவி என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திருமதி பிரேமா மேடம் கிண்டியிலிருந்து உரையாற்றுவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் அனைவரும் பங்கு பெற்று 2 நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இந்த நமது ஒரு தமிழ் ஜூம் கிளாஸ் ஆரம்பித்து 1 வருடம் முடிவடைந்திருக்கிறது. அதனால் அந்த தியான இயக்கம் மே 16, 17 திருவண்ணாமலையில் உத்தேசிக்கப்பட்டுள்ளது.
அதற்குரிய பேம்ப்ளெட் அடிக்கிற வேலைகள் நடைபெற்று இருக்கின்றது. அது வந்து சீனியர் மாஸ்டர்ஸ் வந்து விஸ்டம் ஷேரிங்கில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சிறப்பான தலைப்புகள்லாம் பேசுவாங்க. ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வருவாங்க. சிறப்பான தலைப்பெல்லாம் இருக்கும். ஆந்திராவிலேருந்து வருவாங்க, தமிழ்நாட்டிலேருந்து வருவாங்க, கர்நாடகாலேருந்து வந்து பங்கு கொள்வாங்க, தெலுங்கானாலேருந்து வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப அனுபவங்கள் நல்லா சொல்லுவாங்க. தியான அனுபவங்கள்லாம் சொல்லுவாங்க. பயிற்சியெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. மூச்சு பயிற்சியெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. தியானத்தை தொடர்ந்து மேற்கொள்வது எப்படிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும் என்பதை சொல்லிக் கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் நிகழ்ச்சிகள்லாம் சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து உணவு சிற்றுண்டிகள்லாம் நல்லா சிறப்பாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் கொடுப்பாங்க, சிற்றுண்டிகள் உண்டு. அடுத்தது மேலும் வந்து அதாவது முழுமையான வாழ்க்கை முறை நுட்பங்கள், ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ் என்ற தலைப்பில் வந்து தெராபிஸ் பற்றி வந்து டாக்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து பேசுவாங்க. அதாவது சொல்லணும்னா மரண தெராப்பி, ஆயுர்வேதா, ரீக்கி ஹீலிங், சிவம்பு தெராப்பி, ரெட் லைட் தெராப்பி, கிறிஸ்டல் ஹீலிங், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக். இது முக்கியமானது. நமக்கு எவ்வளோ பல அழுத்தங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் மீண்டு வர்றதுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கு பேசுவாங்க. உடல் உபாதைகளை வந்து எப்படி நம்ம சிறப்பாக செயல்படுறது, இயற்கையான வைத்திய முறைகள்லாம் பற்றி சொல்லுவாங்க. முத்ரா தெராப்பி, யோகா தெராப்பி, ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டு சொல்லுவாங்க. கிறிஸ்டல் பிரமிட் எனர்ஜி இதெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க. பல மாஸ்டர் சொல்லுவாங்க. மாலையில் வந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸும் நடக்கும். இசை நிகழ்ச்சிகள் நடக்கும். அடுத்தது ஒவ்வொரு நாளும் காத்தால வந்து 5லேருந்து 8 வரைக்கும் இசையுடன் கூடிய தியானம் இருக்கும். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 3 மணி நேரத்துக்கு தொடர்ச்சியாக இருக்கும். அது வந்து அதுக்குரிய பேம்ப்ளெட் வெளியானோன்னு நாங்கள் தெரிவிக்கிறோம். அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறணும். இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து எல்லாருமே வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி இன்னும் நிறைய பேர் அட்டன் பண்ணுவாங்க. நிச்சயமா ரஷ் வரும். திருவண்ணாமலையில் வந்து இன்னைக்கு வந்து ஆந்திராவிலேருந்தும், கர்நாடகாவிலேருந்தும், தமிழ்நாடுலேருந்தும் நிறைய ரஷ் டெய்லி வந்துகிட்டே இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி போனப்பெல்லாம் இவ்வளோ ரஷ் இல்லை. இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட ரஷ் இருக்கு. திருவண்ணாமலையில் டெய்லி 365 டேஸும் ரஷ் இருக்கு. அதனால வந்து நிகழ்ச்சிகள் சிறப்பாக அமைய உள்ளது. இது முதல் நிகழ்ச்சியே திருவண்ணாமலையில் அமைகிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதனால எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் மேற்கொண்டு இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன், அதாவது தியானத்தின் அறிவியல் என்ற தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்றி கருத்துக்களை மிக பொறுமையாக, தெளிவாக, அழகாக எடுத்துரைத்த நமது சீனியர் மாஸ்டர் திருமதி உமா பிரசன்னா மேடம் அவர்களுக்கு எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது நன்றிகளை அசிஸ்டன்ட் மாஸ்டர் ஸ்ரீ மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதமாக டாக்டர் பத்ரிஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதர் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும், எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு, மாஸ்டர்ஸ் நாளை காலை வந்து வேர்ல்டு வெல்னஸ் மெடிடேஷன் இருக்குது, அட்டன் பண்ணுங்க. அதுக்குரிய லிங்க் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. மேலும் திங்கட்கிழமை நிகழ்வுகளும் அட்டன் பண்ணுங்க என்று சொல்லி நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி மாஸ்டர்ஸ். நான் செஷன்ஸை என் பண்ணுறேங்க. தேங்க்ஸுங்க.